உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணி எதிரொலியாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நடைமேடை 3 இருந்து புறப்பட தயாராக உள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்கிட கேட்கலாம். மீரான், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக பிப்ரவரி 20 முதல் ஏப்ரல் 5 வரை 45 நாட்களுக்கு சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டு கடந்த 20 முதல் அது அமலுக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னை புறநகர் பகுதியில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் சென்னைக்கு வேலைக்கு செல்பவர்கள் கடும் அவதிக்கிடையே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமையும் அதிக அளவு கூட்டம் ரயில்களிலும் பேருந்துகளிலும் காணப்பட்டது. இன்று அலுவலக நேரம் என்பதால் காலை முதலே தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஒரு கடுமையான கூட்ட நெரிசல் காணப்படுகிறது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே அதேபோல செங்கல்பட்டு வழித்தடங்களில் 208 மின்சார ரயில் சேவைகள் இரு மார்க்கத்திலும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் 44 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு தற்போது 164 புறநகர் ரயில்களாக இயக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் காலதாமதமாக ரயில்கள் செல்வதால் அலுவலகங்களுக்கு செல்வர்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகிறார்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் காலை முதலே ஏராளமானவர்கள் அந்த ரயில் நிலையத்தை மின்சார ரயிலில் செல்வதற்காக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த பிளாட்பாரத்திலிருந்து மின்சார ரயில் புறப்படுகிறது என்ற அறிவிப்பு காரணமாக நடை மேம்பாலத்திலேயே நூற்றுக்கணக்கான பயணிகள் காத்திருக்கிறார்கள். எந்த நடை மேம்பாலத்தில் பயணிகள் காத்திருக்கும் பொழுது எந்த பிளாட்பாரத்தில் அந்த மின்சார ரயில் வருகிறது என்ற அறிவிப்பு கேட்டவுடன் மொத்தமாக அவர்கள் செல்கிறார்கள். இதன் காரணமாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருக்கின்ற மின்சார ரயில்கள் செல்கின்ற அனைத்து பிளாட்பாரங்களும் கடுமையான ஒரு கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்லூரிக்கு செல்லும் இளம்பெண்கள் அந்த ரயில்களில் செல்ல முடியாமல் கடுமையான ஒரு அவதிக்கிடையே பயணம் செய்கிறார்கள். பெண்கள் பெட்டியிலும் அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. அதே போல வேலைக்கு செல்பவர்கள் அதிக அளவு அந்த மின்சார ரயில்கள் தொங்கி கொண்டு செல்லும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தாம்பரம் நிலையத்தில் அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. மின்சார ரயில் சேவையானது குறைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பயணிகள் கடும் அவதிக்கிடையே சென்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தாம்பரம் ரயில் நிலையத்திலும் பேருந்துகளிலிருந்து அதிக அளவு கூட்டம் காணப்படுகிறது. மின்சார ரயில் சேவை குறைக்கப்பட்டதன் காரணமாக கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதனால் ஏராளமானவர்கள் பேருந்து நிலையத்திலும் காத்திருந்து வேலைகளுக்கு செல்பவர்கள் பேருந்துகள் மூலமாக செல்கிறார்கள். தற்பொழுது தாம்பரம் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு பயணிகள் கூட்டம் காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.